வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம எஃப்என்ஓ மார்க்கெட்டுக்கான ஒரு பக்கா ஃபினான்ஷியல் வெதர் ரிப்போர்ட் பார்க்க போறோம். அதாவது வரப்போற ட்ரேடிங் நாளுக்கு மார்க்கெட் என்னென்ன சிக்னல் கொடுக்குது, அதை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு தெளிவா அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த நிலவரம் என்னன்னு பாப்போம். அப்புறம் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்னு பாப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மொழியை எப்படி டீகோட் பண்றதுன்னு கத்துக்கிட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸா பிரிச்சு மேவோம். கடைசியா உங்களுக்கான ஒரு தெளிவான ட்ரேடிங் திட்டத்தோட இதை முடிக்கலாம். சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய மார்க்கெட் முன்னறிவிப்பு, அதாவது த ஓவரால் கிளைமேட். சந்தையோட ஒட்டுமொத்த மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இன்றைய மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மிக்ஸ்ட் வித் பியரிஷ் பயாஸ். அப்படின்னா என்ன கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்ல ஒரு சின்ன குழப்பம் இருந்தாலும் அதோட போக்கு பெரும்பாலும் கீழ்நோக்கி, அதாவது கரடியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ற சிக்னல். இப்போ நாம பார்க்க போறது தான் முக்கியமான கட்டம். சந்தையில இருந்து கிடைச்சிருக்கிற டேட்டாவை இன்னும் ஆழமா பார்ப்போம். இதெல்லாம் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய புயல் எச்சரிக்கைகள்னு கூட சொல்லலாம். வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆடங்கப்பா, இந்த நம்பரை பாருங்க. 28,000% ஒரே ஒரு ஃபின்னிஃப்டி கான்ட்ராக்ட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓஐ, இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய ரெட் அலர்ட். மார்க்கெட்ல பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள், அதாவது வாலட்டாலிட்டி வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி இது. சோ ரொம்பவே கவனம் தேவை. இந்த 4 பாயிண்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட கதையையே சொல்லுது. நிஃப்டியில லாங் அன்வைண்டிங் நடக்குது. அதாவது மார்க்கெட் ஏறும்னு வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாம் இப்ப அவங்க பொசிஷன்ல இருந்து வெளியேறாங்க. அதே சமயம் பேங்க் நிஃப்டியில ஷார்ட் பில்டப் நடக்குது. அதாவது மார்க்கெட் இன்னும் இறங்கும்னு நினைச்சு நிறைய பேர் புதுசா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இது மார்க்கெட்டோட பலவீனத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்ப இந்த அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்டோட சிக்னல்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அது பேசுற மொழியை நாம கத்துக்கணும். இந்த டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த முன்னறிவிப்பை நாமளே டீகோட் பண்ணிடலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் மார்க்கெட்டோட மொழி. சிம்பிள் லாஜிக் தான். விலையையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓஐயையும் சேர்த்து பார்த்தா மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, லாங் பில்டப்னா விலையும் ஓஐயும் ஏறுது, இது ஒரு புல்லிஷ் சிக்னல். ரெண்டாவது, ஷார்ட் பில்டப், விலை குறைஞ்சு ஓஐயும் ஏறுது, இது மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு சொல்ற ஒரு பேரிஷ் சிக்னல். மூணாவது, லாங் அன்வைண்டிங், விலையும் ஓஐயும் குறையுது, இதுவும் ஒரு பேரிஷ் சிக்னல் தான். கடைசியா ஷார்ட் கவரிங், விலை ஏறி ஓஐ குறையுது, இது ஒரு புல்லிஷ் சிக்னல். இந்த டேபிள் ஒரு மாதிரி ஷீட் மாதிரி. இதை வச்சு நீங்களே மார்க்கெட்டை படிக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு மார்க்கெட்டோட மொழி ஓரளவு தெரிஞ்சிருச்சு. வாங்க இந்த அறிவை வச்சு நம்ம முக்கியமான இண்டெக்ஸ்களோட நிலைமைய ஒவ்வொன்னா பிரிச்சு ஆராயலாம். இதை நம்மளோட ரீஜனல் ஃபோர்காஸ்ட்னு சொல்லலாம். இப்ப இங்க பாருங்க, நிஃப்டில என்ன நடக்குது? லாங் அன்வைண்டிங். நாம இப்பதான் பார்த்தோம், இது ஒரு பேரிஷ் சிக்னல். அதனால தான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. அதே நேரம் பேங்க் நிஃப்டில ஷார்ட் பில்டப் நடக்குது. இது மார்க்கெட் இன்னும் பலவீனமா இருக்குன்னு காட்டுது. அதனால புட் ஆப்ஷன்ஸ், அதாவது பிஇ வாங்குறத பத்தி யோசிக்கலாம். மத்த இண்டெக்ஸ்லயும் கிட்டத்தட்ட இதே கதை தான். ஃபின்னிஃப்டியும் நிஃப்டி மாதிரி லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் ஷார்ட் பில்டப்ல இருக்கு. பாத்தீங்களா, இன்னைக்கு மார்க்கெட் முழுக்க இந்த ஷார்ட் பில்டப் தான் ஆதிக்கம் செலுத்துது. இது ஒரு தெளிவான பேரிஷ் ட்ரெண்டை காட்டுது. சரி, இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தனிப்பட்ட ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ல என்னென்ன பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம். இந்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் நிஃப்டி என்எக்ஸ்டி கால் ஆப்ஷன், அதாவது சிஇ 700% மேல எகிரி இருக்கு. ஆனா அதே சமயம் நிறைய புட் ஆப்ஷன்ஸ், அதாவது பிஇ, நல்ல லாபம் கொடுத்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட்ல ஒரு தெளிவான திசை இல்லாம ரெண்டு பக்கமும் பெட் பண்றாங்க, ஒரு குழப்பமான சூழல் நிலவுது. ஆனா இந்த டாப் லூசர்ஸ் லிஸ்ட பாருங்க. இங்க எந்த குழப்பமும் இல்ல, எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ், அதாவது சிஇ தான். இது நாம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு வர்ற பேரிஷ் சென்டிமெண்ட்டை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் இறங்கும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு சரியான சிக்னல். ஓகே, இவ்ளோ நேரம் நாம அனலைஸ் பண்ணியாச்சு. டேட்டாவை பார்த்தோம், பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதையெல்லாம் வச்சு நம்மளோட ட்ரேடிங் கேம் பிளான் எப்படி இருக்கணும், எப்படி தயாராகிறது, வாங்க பார்க்கலாம். இங்க ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் தெளிவான ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருக்காங்க. நிஃப்டியில புட் ஆப்ஷன்ஸ் பத்தி யோசிக்கலாம். பேங்க் நிஃப்டியில புதுசா லாங் போகாம புட் ஸ்ப்ரெட்ஸ், அதாவது ரிஸ்க குறைக்கிற ஒரு பிஇ ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணலாம். ஃபின் நிஃப்டியில வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. இல்லனா ஐரன் காண்டோர்ஸ் மாதிரி ரிஸ்க் கம்மியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நண்பர்களே,
ட்ரேடிங்ல டெக்னிக்கல் அனாலிசிஸை விடவும் முக்கியமானது டிசிப்ளின் தான். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா 2வது பாயிண்ட், ஒரு ட்ரேட்ல நுழையறதுக்கு முன்னாடியே உங்க ஸ்டாப் லாஸ் எங்கன்னு முடிவு பண்ணிடுங்க. இது உங்க கேபிட்டலை பாதுகாக்கும். கடைசியா நாளைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ். நிஃப்டிக்கு 25,000 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆகவும் 25,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். சப்போர்ட்னா விலை அதுக்கு கீழே போக கஷ்டப்படும், ரெசிஸ்டன்ஸ்னா விலை அதுக்கு மேல போக கஷ்டப்படும். இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்க, இது உங்க ட்ரேடிங் முடிவுகளுக்கு ரொம்ப உதவும். இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. மார்க்கெட்ல இவ்ளோ ஷார்ட்ஸ் பில்டப் ஆகுறது ஒரு பெரிய மார்க்கெட் கரெக்ஷனுக்கான அறிகுறியா, இல்ல இது வெறும் எக்ஸ்பைரி வாரத்துல வர்ற வாலடைலிட்டிக்கு எதிரா ட்ரேடர்ஸ் தங்களை ஹெட்ஜ் பண்ணிக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. நாளைக்கு மார்க்கெட்ல இதுக்கு பதில் கிடைக்கலாம். அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.